சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக கூறினார். தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள வடக்கு சுமத்ரா பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், மேலும் அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், சென்னையில் இடைவெளி விட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள வடக்கு சுமத்ரா தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வருகின்ற 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் வலு மற்றும் போக்கு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் இடைவெளி விட்டு ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் சிவகிரியில் 6 சென்டிமீட்டர், குன்னூரில் 5 சென்டிமீட்டர், சிவகங்கை நாங்குநேரியில் 4 சென்டிமீட்டரும், சென்னை விமான நிலையத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.